ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். தட்சிண ஜெகந்தநாதம் திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோயிலை பற்றி பார்க்கலாமா வாங்க. இலங்கை செல்வதற்காக ராமபிரான் பார்த்தீங்கன்னா தற்பை புல் விரித்து சயனித்த அதாவது தசரத சக்கரவர்த்திக்கு புத்திர பாக்கியம் அருளிய வரலாற்று சிறப்புமிக்க திருப்புல்லானி தலத்தின் வியக்க வைக்கக்கூடிய ஆன்மீக சிறப்புகளை பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சீதையை மீட்க செல்றதுக்கு முன் கடலில் பாலம் அமைக்க வழி வேண்டி சமுத்திரா ராஜனுக்காக ராமர் 3 நாட்கள் காத்திருந்தாராம். அப்போது பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் மீது தற்பை புல் விரித்து அவர் சயனித்ததன் அடிப்படையில் இங்கு தற்ப சயன ராமராக காட்சி தருகிறார். சீதையை மீட்பதற்கு முந்தைய தலம் என்பதால் இங்கு சீதை இல்லை, லக்ஷ்மணனின் வடிவமான ஆதிசேஷன் இருப்பதால் அவரும் இல்லை, ஆஞ்சநேயர் மட்டுமே இருக்கிறார். மூலஸ்தான சுவரில் பாலம் அமைக்க ஆலோசனை செய்த தேவர்கள் சூரியன் சந்திரன் செதுக்கப்பட்டுள்ளனர். தசரத சக்கரவர்த்திக்கு புத்திர பாக்கியத்திற்கான மூல மந்திரத்தை பெருமாள் உபதேசம் செய்த இடம் இது. அதாவது தசரதன் பிரதிஷ்டை செய்த நாகலிங்கம் இன்றும் இங்குள்ளது. குழந்தை வரம் வேண்டுவோர் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா சேதுக்கரை கடலில் நீராடி இங்குள்ள நாகர் சிலைக்கு தம்பதியராக உபவாசம் இருந்து வழிபடணுமாம். அன்றிரவு கோயிலில் தங்கி மறுநாள் காலையில் நாக பிரதிஷ்டை மற்றது புத்திர காமேஷ்டியாகம் செய்த பிரசாதமாக தரப்படும் பால் பாயாசத்தை அருந்தினாலே பிள்ளை வரம் நிச்சயம் என்பது பல நூற்றாண்டு நம்பிக்கையாக இருக்கிறது. பூரி ஜெகநாத் தலத்தில் பெருமாள் பாதி அளவே காட்சி தருவார். ஆனால் இங்கு முழுமையான உருவத்துடன் காட்சி அளிப்பதால் இந்த தலம் தட்சிண ஜெகந்நாதம் எனப்படுகிறது. இங்கு மகாவிஷ்ணுவின் 5 வடிவங்களையும் அதாவது ஆதி ஜெகநாதர், சயனராமர், பட்டாபிராமர் 3 கோலங்கள்லையும் அமர்ந்த கிடந்த நின்ற கோலங்கள் ஒரே இடத்துல தரிசிக்கலாம். அதாவது பொதுவாக நரசிம்மர் லக்ஷ்மியை மடியில் இருத்தி தான் காட்சி தருவார். ஆனால் புராதனமான இந்த கோயிலில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நரசிம்மர் காட்சி தருவது தான் மிக விசேஷமான அமைப்பாகும். இவருக்கு பார்த்தீங்கன்னா சந்தன காப்பிட்டு வழிபடுவது சிறப்பாகும். அது மட்டும் இல்லாமல் ராமர் பானம் எய்ய முயன்ற போது தான் பயந்து நடுங்கிய சமுத்திரராஜன் கடலரசன் தன் மனைவி சமுத்திர ராணியுடன் தோன்றி சரணடைந்தாராம். இவர்களின் சிலைகள் பார்த்தீங்கன்னா சயனராமர் சந்நிதி முன் மண்டபத்தில் இருக்கிறது. இவர்களுடன் பார்த்தீங்கன்னா விபீஷணனும் ராவணன் அனுப்பிய தூதர்களான அதாவது ககன், சாரணன் ஆகியோரும் ராமர் பாதத்தில் அருகில் வணங்கியபடி காட்சி அளிப்பது தான் தனி சிறப்பு. ஆழ்வார்களின் மங்களாசனம் திருமங்கை ஆழ்வார் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து இந்த தல பெருமாளை மங்களாசனம் செய்துள்ளாராம். மேலும் ஆண்டாள், திருமலிசை ஆழ்வார், குலசேகர் ஆழ்வார் ஆகியோரும் இங்குள்ள சேது பாலத்தை போற்றி பாடியுள்ளனர். இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.